மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் பண்ண dandruff பற்றி தான் பார்க்க போகிறோம். பை எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ யூ வில் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் dandruff, how does dandruff happen, impact on confidence, is dandruff curable, dry skin, oily skin, and ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்கேல்ப்பை எப்படி ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். நமக்கு நல்லாவே தெரியும் அது வெறும் ஸ்கேல்ப் இஷ்யூ மட்டும் இல்லை, அது நம்மளோட கான்ஃபிடென்ஸை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. ஐ மீன் நோ ஒன் லைக்ஸ் வரியிங் அபவுட் தேர் ஷோல்டர்ஸ் when they are out in public, right? That sounds interesting. Let's get started. Okay, what is dandruff? It's basically when small piece of dry skin flake off your scalp. அது கூட நமக்கு இச்சியும் இரிட்டேஷனையும் சேர்ந்து கொண்டு வரும், which can be make us super uncomfortable. Trust me, maximum நம்ம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம், பட் இட்ஸ் டோட்டலி நார்மல். ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது தான் மேட்ரு. How does dandruff happen? இது நமக்கு எப்படி வருது அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிட்டாலோ இல்லைன்னா ரொம்ப ஆயிலே ஆகிட்டாலோ இது நமக்கு வந்துடும். அந்த ட்ரை ஸ்கின் அண்ட் ஆயில் ஸ்கின்னை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க, மலேசியா அது நம்மளோட ஸ்கேல்ப்லேயே வாழ்கிறதுனாலையும் இந்த dandruff வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் சில மெடிக்கல் டேர்ம்ஸும் சொல்லுவாங்க, அதை பற்றி டீப்பாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் அண்டு புவர் டயட் கூட நம்மளோட dandruff ரொம்பவே ஒர்ஸ்ட் பண்ணிடும். அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு தான் அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஏன்னா கரெக்டான ப்ராப்ளம்க்கு கரெக்டான சொல்யூஷன் தான் கொடுக்கணும். நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுத்துட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டயட் நம்ம ஸ்கேல்ப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்கேல்ப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ரொம்ப சுற்றுது. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறனால நமக்கு நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நம்ம ஸ்கேல்ப்பில் ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாயிரும். அப்படி அதிகமாகிறதுனால அந்த dandruff கொஞ்சமாக இருக்கிறது அந்த ஆயிலை ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அது ரொம்பவே நம்மளை ஒர்ஸ்ட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி டயட்லேயும் ஜிங்க், விட்டமின் பி அண்ட் சம் சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் அதெல்லாம் கம்மியாக இருக்கிறனாலையும் இந்த dandruff வந்து வரும். அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இதில் ஒரு ரீசன். இம்பேக்ட் ஆன் கான்ஃபிடென்ஸ் அண்ட் சோசியல் லைஃப். ஓகே, இதில் வெறும் ஸ்கேல்ப் இஷ்யூ மட்டும் கிடையாது, அது யாருக்கும் தெரியாமல் போகிறதும் கிடையாது. நம்ம ஒரு இடத்துல வெளியே போகிறோம் அப்படின்னா அது நம்ம ஷோல்டரெல்லாம் விழுந்து நம்மளை சூப்பர் அன்கம்ஃபர்டபுள்ஸான ஸ்டேட்டுக்கு கொண்டு போயிடும். அதனாலே ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் போகிறப்போ எல்லாருமே நம்மளோட ஷோல்டர்ஸே பார்த்துட்டு இருந்தால் that feels super uncomfortable, right? But don't worry, dandruff is totally manageable. அதோட கரெக்டான பிரச்சனை என்னவோ அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை கொடுத்தோம் அப்படின்னா you will get the confidence back. அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட கொஷின், இஸ் dandruff curable? நோ, அது பர்மனெண்ட்டாக க்யூர் ஆகாது. அதை நம்ம மேனேஜ் தான் பண்ண முடியும். நம்ம ஸ்கேல்ப்பை கரெக்டாக ஹைட்ரேட் பண்ணி கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி நம்ம கண்ட்ரோலில் அதை எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். பட் அது பர்மனெண்ட்டாக க்யூர்லாம் ஆகாது. எனக்கு ஆகலை. அதுக்கான ரைட் ப்ராடக்ட் அண்ட் ரைட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால நமக்கு dandruff க்யூர் ஆன மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். அது நம்ம ஸ்கேல்ப்புக்கும் குட்டாக இருக்கும். ஓகே, இப்போ மெயினாக 2 ஸ்கேல்ப் டைப் அண்ட் அதுக்கான சொல்யூஷன் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரை ஸ்கின். இப்போ நம்ம ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா, சுத்தமாக ஆயிலே இல்லை, ஹைட்ரேஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் அதுவும் dandruffக்கான ரீசன் தான். அது மட்டும் இல்லாமல் அது நமக்கு இச்சிங் அண்ட் இரிட்டேஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து திரும்பவும் அது ரொம்ப ஒஸ்ட்டான ஸ்டேட்டுக்கு நம்ம தள்ளிடும். எப்படி நம்ம பாடி நம்ம ஹைட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கேல்ப்பை ஹைட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். நமக்கு எப்படி தாகம் எடுக்குதோ நம்ம ஸ்கேல்ப்புக்கும் அதே மாதிரி தான் தாகம் எடுக்கும். ஓகே, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு அண்டு ப்ராப்பர் ஹைட்ரேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃபிக்ஸாக இருக்கும். நான் பர்சனலாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஷாம்பு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், லைக் கோகோனட் ஆயில் அந்த மாதிரி. உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா அதை மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறது தான் உங்களோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஓகே, இந்த செகண்ட் டைப், ஆயிலி ஸ்கேல்ப். நிறைய பேருக்கு ஒன்று ட்ரை ஸ்கின் இருக்கும் இல்லைன்னா ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 மட்டும் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நம்ம ஸ்கேல்ப் எப்படி ட்ரை ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி ஆயிலி ஸ்கேல்ப் இருக்கிறவங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி ஆயில் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால அந்த dandruff இருக்கு இல்லையா, அது அந்த ஆயிலை ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு dandruff ரொம்ப ஒர்ஸ்ட் ஆக்கிடும். அதுக்கும் இதுக்கும் ஒரே ஆப்போசிட் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி அதுக்கப்புறம் அதை இச்சிங்கை கொண்டு போகும், இரிட்டேஷனுக்கு கொண்டு போகும், இது மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ரொம்பவே கடுப்பாக இருக்கும். இதை நம்ம டேக்கிள் பண்ணணும்னா ஷாம்பு தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அதை வச்சு தான் இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். உங்கள் ஷாம்பூவில் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஆயிலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் ரிமெம்பர், ரெகுலர் வாஷிங் இஸ் த கீ. நீங்கள் அதை ரெகுலராக வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும்.
ரெகுலரானா டெய்லியும் பண்ணக்கூடாது. ஓகே, இன்றைக்கி நம்ம டேண்ட்ரஃப்னா என்ன, அது க்யூர் ஆகுமா ஆகாதா, ட்ரை ஸ்கேல்ப், ஆயிலி ஸ்கேல்ப் அப்படின்ற இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா, அதை நீங்கள் எப்படி க்யூர் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கமெண்டில் போடுங்க. ஸோ யாராவது பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.